சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதிக்கு பார்த்து செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உரிமையில தான் மீண்டும் உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன். உதாரணத்திற்கு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஒன்றியத்தில் 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம், அரசு மருத்துவமனையில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கொண்டு வந்திருக்கிறோம். 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணிமூரில் உள்ள குப்பை மேடு, நெசவாளர் குடியிருப்பு, சானார்பாளையம், கூட்டப்பள்ளி ஆகிய இடங்களில் குப்பை அகற்றின பணி, திருச்செங்கோடு முதல் சங்ககிரி வரைக்கும் சாலை விரிவாக்க பணிகள், திருச்செங்கோடு முதல் தோக்கவாடி செல்லும் சாலை, பரமத்தி செல்லும் சாலை ஆகவையெல்லாம் இன்னைக்கு விரிவுபடுத்தப்பட்டு 4 வழி சாலையாக விரிவுபடுத்தியிருக்கிறோம். நீண்ட கால கோரிக்கையாக இருந்த ரிங் ரோடு அமைக்கப்பட்டிருக்கு. சித்தாந்தூர் பகுதியில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் அரசு கலைக்கல்லூரி, நகருடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் குளம் சீரமைக்கப்பட்டு இன்னைக்கு சுற்றி வர நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு. சூரிய கவுண்டம்பாளையத்தில் புதிய ITI அமைச்சு கொடுத்துருக்கிறோம். அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு செல்ல ரோப் கார் வசதி செஞ்சு கொடுத்துருக்கிறோம். பெருமாள் மலை கோயிலில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ராஜகோபுரம், நகராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாலேஜ் சென்டர் அண்ட் பார்க், அறிவுசார் மையம் மற்றும் பூங்கா. இங்கே தேரோடும் வீதியில் மின் கம்பிகள் புதைவட கம்பியாக அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கு. செங்குட்டு வேலர் கோயிலுக்கு புதிய திருத்தேர் வழங்கியிருக்கிறோம். மல்லசமுத்திரத்தில் பால் குளிரூட்டு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. வையப்ப மலையில் மலை கோவிலுக்கு செல்ல மலை பாதை அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்த விட முக்கியம் என்னுடைய துறை மினி ஸ்டேடியம் விளையாட்டு அரங்கம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். திருநகர் குடியிருப்பில் நீண்டகால பிரச்சனையை தீர்க்கும் வகையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு உங்களை எல்லாம் தேடி வந்திருக்கிறோம். ஏதோ தேர்தல் வந்து உங்களை பார்க்கக்கூடியவர் அண்ணன் ஈஸ்வரன் கிடையாது. உங்களோட இருந்து 24 மணி நேரம் வருஷம் முழுக்க உங்களோட இருந்து உங்களுடைய துக்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள். அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு இந்த முறை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பி செய்வீங்களா? இவ்வளவு நேரம் திருச்செங்கோடுக்கு என்ன பண்ணுவோம்னு நான் சொன்னேன். இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு உங்களுக்கு தெரியும். நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பயன்படுத்துறீங்களாமா? கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் குறைஞ்சது 900 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், பசியோட குழந்தைங்க படிக்க கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க கல்லூரிக்கு போகணும்னு கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். 14 லட்சம் குழந்தைங்க, 14 லட்சம் மாணவிகள் பயன்பெறாங்க. இப்போ சமீபத்தில் 10 லட்சம் மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்கிறோம். 10 லட்சம் பேருக்கு ஒரே மாசத்தில் கொடுத்து முடிச்சோம். இது எல்லாத்த விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். உரிமை தொகை வருதாமா? ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கி வர்றாங்க. போன 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டணும்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபா கொடுக்கறதா நிப்பாட்ட முயற்சி பண்றீங்க, நான் 5000 ரூபா கொடுக்குறேன், எப்படி நிப்பாட்டு பார்ப்போம்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் காலைல 6 மணிக்கு முதலமைச்சர் மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை வர வச்சாரு. முதலமைச்சர் கொடுத்தது காலைல 6:30 மணிக்கு. மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா மோடி அரசு அந்த பணத்தை எடுத்துருவாங்க, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்து மேல கை வச்சிருவாங்கன்னு ஷார்ப்பா போய் பணத்தை எடுத்துட்டீங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி காலையில ஷார்ப்பா போய் வாக்குச்சாவடியில உதயசூரிய சின்னத்துல அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் தலைவர். மகளிர் உரிமை தொகை நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சொன்ன 1000 ரூபாய் இல்ல, அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லிட்டோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 கொடுக்கப்படும் சொல்லிட்டோம். OAP முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் கொடுப்பேன், உயர்த்தி கொடுப்பேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் வீடு கொடுப்போம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் லேப்டாப்கள் கல்லூரி மாணவிகள் அத்தனை பேருக்கு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்த விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மகளிருக்கான திட்டம்.
ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிட்டீங்களா? வீட்டில் பேசிட்டீங்களா என்ன வாங்கணும்னு? ஆட்சி அமைஞ்சனே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிர்களுடைய கைகள்லையும் 8000 ரூபாய் உங்களுடைய கைகளில் முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருவாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத நீங்களே முடிவு பண்ணி மகளிரே வாங்கிட்டோன்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு திட்டங்கள் நான் சொன்னேன்ல, நாம ஆட்சியில் வந்து 5 வருஷத்துல என்னென்ன பண்ணியிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க, கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு எதுக்காவது நமக்கு துணை நின்றுருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது திட்டங்கள் ஒதுக்கி தராங்களா? போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் கிடையாது. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது. இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை, பாசிச கூட்டத்தை, சங்கி கூட்டத்தை இந்த தேர்தலில் நாம ஓரங்கட்டி ஆகணும், ஒழிச்சு ஆகணும். அதனால தான் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது, இந்த தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை தமிழ்நாடு அணி நாம வீழ்த்தி ஆகணும். வீழ்த்தி காட்டுவோமா? ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி, இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேற்று முந்தா நேற்று நீங்க 2 நாளா தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ஆனா அதையும் நாம முறியடிச்சிட்டோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் தலைவர், முதல் முதலமைச்சர், முதல் மாநிலம் டீலிமிட்டேஷன் எதிர்த்த மாநிலம்னா இன்னைக்கு தமிழ்நாடு தான். இன்னைக்கு அதுல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். ஆனால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? டீலிமிட்டேஷன் வருவது நல்லதுன்னாரு, ஆதரிச்சு ஓட்டு போட்டாரு. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. ஒரே பீஸ். இதைத்தாம்மா சொன்னேன். இதுக்கு தான் என்ன கண்ணாபின்னு திட்டினாரு. உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, எதை வச்சு இப்படி பேசுறாரு, அனுபவமே இல்லாதவர் உதயநிதினு சொன்னாரு. ஆமா, எனக்கு நிச்சயம் அனுபவம் கிடையாது, குறிப்பா இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதைத்தாம்மா சொன்னேன். யார் விழுந்து பதவி வாங்கின, பொறுப்பு வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். யார்கிட்டையும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதை சொன்னதுக்கு தான் இப்ப என்ன திட்டுறாரு. நீங்க எல்லாம் கை தட்டிட்டு சிரிச்சுட்டு போயிருவீங்க. திட்டு வாங்குறது நானு. என்ன திட்டுறாரு தெரியுமா? செத்து போயிருக்கணும் அப்படின்ட்டாரு. என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. அவ்வளவு கோபம் என் மேல. மோடி அங்க அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாரு, அந்த கோபத்தெல்லாம் என் மேல காட்டுறாரு. மோடி மேல காட்ட முடியாது, மோடி நல்லா வச்சு செஞ்சிருவார் அவரை. அதனால இந்த தேர்தலில் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா, ஜெயிக்க போவது தமிழ்நாடு அணிதான் அப்படிங்கிறத தேர்தலில் மீண்டும் நிரூபிச்சு காட்டுவோம். செஞ்சு காட்டுவீங்களா? வர்ற 23ஆம் தேதி தேர்தல். வர்ற 23ஆம் தேதி தேர்தல். நீங்க அத்தனை பேரும் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? அத்தனை பேரும் உறுதியா முடிவு பண்ணிட்டீங்களா? பத்தாது. இன்னைக்கு தேதி 18, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 5 நாட்கள் இருக்கு. அந்த 5 நாட்களும் நீங்க ஒவ்வொருத்தரும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. உங்களோட தெருவில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போங்க, அனைத்து வாக்காளர்களையும் சந்திங்க. ஏன் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும், ஏன் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். உங்க ஒவ்வொரு வாக்கும் 5 வாக்கா 10 வாக்கா 20 வாக்கா பெருகணும். செஞ்சு கொடுப்பீங்களா? பிரச்சாரம் பண்ணுங்க. என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம், முக்கியமா சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாதுங்கிற பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சீங்கன்னா நிச்சயம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த திருச்செங்கோடு தொகுதியில குறைஞ்சது 50,000 ஓட்டு வித்தியாசத்துல அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்க முடியும். செஞ்சு கொடுப்பீங்களா? வெற்றி நிச்சயமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய திருச்செங்கோடுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் முதலமைச்சர்கிட்ட சொல்லி பேசி வாங்கிட்டு வந்து கொடுப்பார். இந்த தொகுதியை இன்னும் மேம்படுத்துவார் என்ற வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.